பிளேன் பிரியாணி செய்கிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1க்கு 1.25 தண்ணி வைக்கிறோம். நல்லா வதக்கி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. செலவலாம் கேஸ்னா 1க்கு 2 கூட நீங்கள் வச்சுக்கலாம். புதினா சட்னி வச்சோம். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு 1 கிலோ பச்சை பொன்னியில் பிளேன் பிரியாணி செய்கிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பச்சை பொன்னி 1 கிலோ, பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 ஸ்பூனு, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சலை 1, 50 நெய், 150 ரீஃபண்ட் ஆயில், 50 கிராம் இஞ்சி, பூண்டு 80 கிராம், சின்ன வெங்காயம் 80 கிராம், 1 லெமனு, 150 தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, பச்சை மிளகா 4, பல்லாரி 80 கிராம், உப்பு தேவைக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. இந்த பாத்திரத்தில் 1 பாத்திரம் அரிசி வச்சுருக்கோம். இதுக்கு 1க்கு 1.25 தண்ணி வைக்கிறோம். லிட்டரு கணக்கு வேண்டாலும் உங்களுக்கு டிஸ்போஸால் சொல்லிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ அரிசியை ஊற போட்டுக்கலாம். இப்போ அரிசியை 2 கல் எடுத்து எப்பயும் போல் ஊற போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுங்க. ரைட். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்க சட்டியை வச்சுக்கலாம். எத்தனை கிலோ சட்டி ஏதாவது சொல்லுங்கள். 1 கிலோவுக்கு சட்டி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ சட்டி காஞ்சிருச்சு. வாங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. நெய் எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை ஆட் பண்ணும். நறுக்கி வச்ச பல்லாரி ஆட் பண்ணலாம். வாங்க. இப்போ பல்லாரி வெந்துக்கிட்டு இருக்கு. புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. பல்லாரி புதினா மல்லியை போட்டாச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஏற்றுறதாங்க, ஒன்றும் இல்லை. தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, பிளேன் பிரியாணி கலர் வர்றதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டுறோம். சரிங்களா? இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி போட்டு வச்சிருந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணி 1 கிளாஸ் ஊற்றுவாங்க. 1 கிளாஸ் ஊற்றுறோம். இப்போ நல்லா தயிர் நம்ம ஒரு 50 மில்லி ஊற்றுவோம். வாங்க. தேவைக்கு. ரைட். நல்லா வதக்கி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. செலவலாம் பாட்டு இந்த பச்சை மிளகா மட்டும் கலர் மாறணும். மாறினவிட்டு இதுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். அரிசி ரெடியாக ஊறிடு. நல்ல பச்சை மிளகா வணங்கிருச்சு. செலவு வணங்கிருச்சு. வாங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஒரு 3/4 மட்டும் கொடுங்க. இப்போ 1 ஊற்றியாச்சு. இது ஒரு 3/4 ஊற்றுறோம். 1க்கு 1.25. அடுப்பை எரிப்போம். அரிசியை போட்டுருவோம். இப்போ மூடியை போடுவோம். அரிசியை அடுப்பை எரிச்சு விட்ருவோம் சார். இப்போ உலகம் வந்துருச்சு. அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. ஒரு கிலோ பச்சை பொன்னி. லெமன் எடுங்க. இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் அரைப்பழம் போட்டிருக்கோம். அதே புளிப்பாக இருக்குது. போதும். 1 பழம் எடுத்து வச்சுருந்தா அரைப்பழம் தான் வச்சுட்டோம். அரைப்பழத்தை வச்சுட்டோம். வாங்க பார்ப்போம். நல்லா அடுப்பு நல்லா எரியுதுங்க. சூப்பராக கொட்டாங்கச்சி வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேகட்டும். ஏன்னா பச்சை பொன்னினால கொஞ்சம் லேட்டாக தம்மாகும். சீரகம்னா உடனே தம்மாயிருக்கு. போட்டோட்டி
கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம். அப்படியே மாற்றி மாற்றி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி வத்திருச்சு. நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தம் போட்டாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் அனலில் கிடக்கட்டும். வாங்க பார்க்கலாம். 3/4 மணி நேரம் சென்று அதாவது ஒரு சின்ன ஒரு இது, அதாவது 1க்கு 1.25 வச்சோம் அனலில். கேஸுனால் 1க்கு 2 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மதமாக இருக்கணும் கேஸில், அப்போ தான் தம் ஆகும். இது நல்லா சுருக்கி அடிச்சா எப்படி வேணாலும் தம் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஒரு 3/4 மணி நேரம். ஆமாம், 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ தம் போட சொல்லலாம் வாங்க. தம் ஆயிடுச்சு. தூக்கத்தில் இருக்கீங்க? ஆமாம், தூக்கத்தில் கொஞ்சம் இருக்கு. அப்படியே தம் போட்டு தூங்கிட்டேன். வாங்க உடைக்கலாம். ஓகே, இலையை காணோம். நாளைக்கு உடச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்படியே எடுத்து பாருங்க. நீங்களே எடுத்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. வேற லெவலாக இருக்குங்க சாப்பாடு. அரிசி நல்லா சாப்பிட்டு பாப்பா வாங்க. தால்ச்சாவுக்கு இந்த பிளேன் பிரியாணி அருமையாக இருக்கு. அல்லதுங்க. பாருங்க, அப்படியே புதினா சட்னி வச்சோம். அது கொஞ்சம் புதினா சட்னி நல்லா இருக்கு. புளிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டேன். அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. தயிர் பிளேன் பிரியாணிட்டு எக் இருக்கு. அது சைவமா அசைவமா தனியாக அதையும் பார்ப்பேன். என்ன இது? முட்டை மசாலாவா? அருமையாக இருக்கு. சிம்பிள் செலவே இல்லை. நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.